ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரவை எக்கு சமோசா செய்ய போகிறோம். அதுக்கு நான் ரவை ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். அது கூட பச்சரிசி மாவு 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1/4 கிளாஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதையும் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நம்ம ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கோம், 2 தக்காளி எடுத்துருக்கோம். அதை போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம ஒரு முட்டையை போட்டுடலாம். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்கேன் நான். அதில் பாதி மாவு எடுத்து இந்த மாதிரி திரட்டிக்கலாம், மெலிசாக திரட்டிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சு உள்ளார ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு கொஞ்சமாக போட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் உள்ளார வச்சு நம்ம மடிச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி மடிச்சு விட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் ரவை எக்கு சமோசா. ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு, டேஸ்டியாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.